நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு கோதுமை அல்வா. ஆக்சுவலாக இருட்டுக்கடை அல்வா பயங்கரமான ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வீடியோவை பார்த்த உடனே டெம்ட் ஆகி நம்ம செஞ்சே பார்த்தாகணும் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக திருநெல்வேலி அல்வா மாதிரி இருந்துச்சு. இதோட ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். சம்பா கோதுமை கிடைக்காதவங்க நான் செஞ்ச மாதிரி கோதுமை மாவை யூஸ் பண்ணி எப்படி மாவு பிசைஞ்சு செய்கிறது, எவ்வளவு நேரம் ஊற வச்சு செய்கிறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலோட அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அல்வா. இதுக்கு முன்னாடி கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஈஸியாக குயிக்காக செய்யணும்னு வறுத்துட்டு செஞ்சுருக்கேன். அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி லாங் ப்ராசஸில் செய்கிற அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.